நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். விஜய் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். RMKV யூனிக் சில்க்ஸ் வழங்கும் மஞ்சள் குங்குமம் நவராத்திரி திருவிழா பவர்ட் பை நாகா பப்ளி பப்ளி மைதா. இன்னைக்கு 4வது நாள் கொண்டாட்டம். கலாச்சார பெருமைகளை பற்றியும் இந்த மாதிரி பண்டிகைகளை பற்றியும் நாமே படித்து தெரிஞ்சுக்கிறத விட எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு பாட்டி சொன்னாங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். திருமதி ரேவதி சங்கரன் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். நவராத்திரியில் பஞ்சபூதங்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்குங்கிறத இதில் உங்களுக்கு நான் இப்போ விளக்கணும்னு பார்க்குறேன். மண் பொம்மைகள் வைக்கிறோம் இல்லையா, அதை பற்றி என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ மண் எங்கேருந்து எடுக்கிறாங்க? நிலத்திலிருந்து. இது நிலம். அந்த நிலத்திலேருந்து எடுத்த மண்ணை தண்ணி விட்டு குழைப்பாங்க இல்லையா. நாம எந்த பாத்திரத்துல தண்ணீரை வைக்கிறோமோ அதோட உருவத்தை தான் அதை எடுத்துக்கும். இப்போ ஒரு வட்டமான ஒரு பானைன்னு நினைச்சா இது நீர், இது நிலம். அதை போட்டு நல்லா பிசைஞ்சு அழகான ஒரு பொம்மை பண்ணி அதை நெருப்புல சுடுவாங்க. இதையே முக்கோணத்துல சொல்றோம்னா நெருப்பு எப்போதும் மேல் நோக்கி எரியும். ஆக நிலம், நீர், நெருப்பு இதுல சுட்டாச்சு. சுட்ட பிறகு அதுக்கு வண்ணம் பூசிட்டு காத்துல ஆற வைக்கணும். இது அந்த காற்றுக்கான சிம்பல். அலை அலையா போறதுனால இது காற்று. இதற்கு மேல ஆகாயம் என்பது அதுதான். இப்போ இந்த மண்ணை காலால மிதிக்கிறோம், கையால பிசையறோம், தண்ணி ஊத்தி பிசையறோம், நல்லா அடிச்சு கிடிச்சு அதை அழகான பொம்மை பண்ணி சூளையில வச்சு சுடுறோம். சுட்டதை நல்லா வண்ணம் பூசிட்டு இந்த மாதிரி காத்துல காய வச்சுட்டா இறைவனுடைய நிலைக்கு இந்த மண்ணானது உயர்ந்து விடுகிறது. இந்த பஞ்சபூத தத்துவத்தை தன்னுள்ளே கொண்டதுதான் நவராத்திரி. இதை எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டோம்னாக்க மண் பொம்மை நிறைய வாங்குவோம். இந்த கைவினை கலைஞர்கள்லாம் இந்த கலை அழியாம இருக்கணும்னா நீங்க மண் பொம்மை வாங்கித்தான் ஆகணும், மரபொம்மை வாங்கித்தான் ஆகணும். கலைஞர்கள் வாழ வேண்டும், நாமும் வாழ வேண்டும். RMKV யூனிக் சில்க்ஸ் வழங்கும் மஞ்சள் குங்குமம் நவராத்திரி விழா பவர்ட் பை நாகா பப்ளி பப்ளி மைதாவில் அடுத்ததா திருமதி சாரதா நம்பி ஆரூரன் நவராத்திரியை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். நேயர்கள் அனைவருக்கும் நவராத்திரி நல்வாழ்த்துக்கள். இன்று 4ஆம் நாள் மகாலட்சுமியின் மற்றொரு அவதாரமாக விளங்குகின்ற துர்க்கையின் ஆற்றல் மிகு சக்திகளை பற்றிய சில செய்திகளை காண இருக்கின்றோம். முதல் 3 நாட்கள் பராசக்தியின் அம்சம் துர்காவாகவும், அடுத்த 3 நாட்கள் லக்ஷ்மியாகவும், இறுதி 3 நாட்கள் சரஸ்வதியாகவும் நமக்கு அருள் பாலிக்கின்றனர் என்பதனை பார்த்தோம். இங்கு ஒரு வியப்பான செய்தி, கதிராமங்கலத்தில் மகாலட்சுமியின் அம்சமாகவே துர்க்கை விளங்குகின்றாள். எனவே அந்த துர்க்கையை குறித்த சில சுவையான செய்திகளை நாம் நேயர்களுக்கு வழங்க இருக்கின்றோம். பொதுவாகவே ஒவ்வொரு குடும்பத்திலும் நாம் மறவாமல் வழிபாடு செய்ய வேண்டியது நம்முடைய குல தெய்வங்கள்.
குலதெய்வங்கள், நம்முடைய முன்னோர்கள், பித்ருக்கள், இவர்களுக்கெல்லாம் உரியவற்றை நாம் செய்தால்தான் வாழ்க்கை அமைதியாக இனிமையாக நடைபெற முடியும் என்று முன்னோர்கள் கருதினர். சிலர் கேட்பார்கள், எங்களுக்கு குலதெய்வமே தெரியாது, என்ன செய்வது என்று. அப்படிப்பட்டவர்களுக்காக நான் ஒரு கருத்தை சொல்கிறேன். குலதெய்வமே தெரியவில்லை என்றால் அப்படிப்பட்டவர்கள் வணங்க வேண்டிய ஒரு தெய்வம் கதிராமங்கலத்தில் இருக்கின்ற வனதுர்க்கை. காவேரி உத்தரவாகினியாக ஓடுகின்ற ஒரு புனித தலங்களில் ஒன்று கதிராமங்கலம். சங்க காலத்தில் தோண்டப்பட்ட ஒரு உரை கிணறு இங்கே இன்றும் காணப்படுகிறது. நம்முடைய ஒப்பற்ற கவி சக்கரவர்த்தி கம்பன் இங்கே உள்ள வனதுர்க்கையை ஆத்மார்த்த தெய்வமாக வழிபட்டதாக தலபுராணம் கூறுகிறது. கம்பன் வாழ்ந்த தேரெழுந்தூரும் இங்கிருந்து மிக அருகிலேயே இருக்கிறது. திருப்பனந்தாள் காசி மடம் 1984 கோவிலை புதுக்கி மிக அருமையாக குடமுழுக்கு செய்திருக்கின்றார்கள். துர்க்கை என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? துன்பத்தை நீக்குபவள். ஞாயிறு, செவ்வாய், வெள்ளி 3 நாட்களிலும் ராகு காலத்தில் எந்த கோவிலாக இருந்தாலும் சென்று துர்க்கையை வழிபாடு செய்து நெய்விளக்கு ஏற்றி வணங்கினோம் என்றால் துன்பங்கள் நீங்கும். கதிராமங்கலத்தில் இருக்கின்ற துர்க்கையை பற்றிய சில செய்திகளில் கம்பரோடு தொடர்புடைய ஒரு செய்தி சுவையாக உள்ளது. ஒருமுறை மிகுந்த கனமான மழை பெய்கின்றது. கம்பனின் வீட்டு கூரை பறந்து கொண்டிருக்கிறது, எந்த நேரமும் கீழே விழுந்து விடலாம் என்று. அருகே இருக்கின்றவர்கள், என்ன நீங்கள் கவலைப்படாமல் தூங்குகின்றீர்களே என்று கேட்ட பொழுது, என்னுடைய அன்னை பார்த்து கொள்வாள் என்று சொல்லிவிட்டு அவர் உறங்கி விடுகின்றார். காலையில் பார்த்தால் கூரை மிக அழகாக வேயப்பட்டு இருந்ததாம். எதனை வைத்து? நெற்கதிர்களால் வேயப்பட்டு இருந்தது. எனவே கம்பன் என்ன பாடினான்? கதிர்வேய்ந்த மங்கள நாயகி, கதிர் தேவி என்று போற்றி பாடினான். அதிலிருந்துதான் இந்த ஊருக்கு கதிராமங்கலம் என்று பெயர் ஏற்பட்டது என்று கூறுகின்றார்கள். மிக அருமையாக அபயஹஸ்தம் என்று சொல்லுகின்றோமே, அப்படி நம்மை காக்கின்ற கரங்களோடு காட்சியளிக்கின்ற துர்க்கையை, மகாலட்சுமியை வணங்குவோம், நினைத்ததை பெறுவோம். ஆர்எம்கேவி யூனிக் சில்க்ஸ் வழங்கும் மஞ்சள் குங்குமம் நவராத்திரி விழா பவர்ட் பை நாகா பப்ளி பப்ளி மைதாவில் ஒரு சிறிய இடைவேளை. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆர்எம்கேவி யூனிக் சில்க்ஸ் வழங்கும் மஞ்சள் குங்குமம் நவராத்திரி திருவிழா பவர்ட் பை நாகா பப்ளி பப்ளி மைதா. 4ஆம் நாளுடைய வண்ணம் நீலம், அதாவது ஸ்கை ப்ளூ. வானமே நீல கலரில் இருக்கிறதுனால சமுத்திரத்துலேயும் பெருங்கடல், கடல் எல்லா இந்த மாதிரி தண்ணீர்லேயுமே இந்த நீலத்தை நம்மளால் பார்க்க முடியுது. அதனால பிரபஞ்சத்தில் அதிகமாக காணப்படுகிற நீலம் இந்த ஸ்கை ப்ளூ தான். கிருஷ்ணரும் இதே நீல கலரில் தானே இருக்காரு. பெண்களுக்குன்னு எவ்வளவோ விதமான ஆடைகள் இருக்குது. சுடிதார், ஸ்கர்ட், டாப் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் என்னதான் இருந்தாலும் பெண்கள் புடவை கட்டும் போது ரொம்பவே அழகாக இருப்பாங்க. அதுவும் ஆர்எம்கேவியிலேருந்து ஒரு அழகான சேலையை கட்டினா பெண்கள் இன்னும் ரொம்பவே அழகாக இருப்பாங்க. அதே மாதிரி தான் 4ஆம் நாளுடைய தெய்வமான புவனேஸ்வரியும். இவங்க அழகால் அறியப்படுபவங்க. மகாவித்யாவினுடைய பற்று தோற்றங்களில் 4வது காட்சி நிலையும் புவனேஸ்வரி தான். தேவியினுடைய இன்னொரு அம்சமும் புவனேஸ்வரி தான். புவனேஸ்வரி அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் உலகின் எஜமானி அப்படின்னு சொல்லுவாங்க. சக்தியின் வடிவமாகிய பெண்கள் நவராத்திரியின் ஒவ்வொரு நாளையும் கோலம், கொலு, தாம்பூலம் என கோலாகலமாக கொண்டாடி வருகின்றனர். குழந்தைகள் முதல் பெரியவர் வரை அனைவரையும் ஒரு எதிர்பார்ப்பில் ஏங்க வைப்பது அம்பாளுக்கு படைக்கப்படும் தெய்வீக நைவேத்தியங்களே. ஐதீக முறைப்படி அந்நாளுக்குரிய பிரசாதங்களை படைக்கும் போது கூடுதலான நல்ல பலன்கள் நமக்கு கிடைக்கின்றன. நவராத்திரியின் 4ஆம் நாள் காலை காய்கறி பருப்பு நிறைந்த சாம்பார் சாதம் செய்து அம்பாளுக்கு படைக்க வேண்டும். அன்று மாலை சுக்கிர பகவானுக்கு புட்டு செய்து நிவேதனமாக படைக்க வேண்டும். என்னை நீ
மறவாதே. என்னை நீ மறவாதே. அங்கைய கண்ணி 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 என்னை மறவாதே. உன்னை மறந்தோர்க்கெல்லாம் உன்னை மறந்தோர்க்கெல்லாம் உலகினில் வாழ்வுண்டோ. உன்னை மறந்தோர்க்கெல்லாம் உலகினில் வாழ்வுண்டோ. உன்னை மறந்தோர்க்கெல்லாம் உன்னை மறந்தோர்க்கெல்லாம் உலகினில் வாழ்வுண்டோ. உன்னை மறந்தோர்க்கெல்லாம் உலகினில் வாழ்வுண்டோ. உன்பால் ஒரு தெய்வம் உலகினில் வேறுண்டோ. உன்பால் ஒரு தெய்வம் உலகினில் வேறுண்டோ. என்னை நீ மறவாதே. அங்கைய கண்ணி என்னை நீ மறவாதே. நாட்டினிலே மக்கள் வாழ்வு சிறந்திட. நாட்டினிலே மக்கள் வாழ்வு சிறந்திட. நலங்களெல்லாம் தந்து மகிழ்பவனே. நாட்டினிலே மக்கள் வாழ்வு சிறந்திட. நலங்களெல்லாம் தந்து மகிழ்பவனே. நாட்டினிலே மக்கள் வாழ்வு சிறந்திட. நலங்களெல்லாம் தந்து மகிழ்பவனே. ஜபதனா கருணா சதனா கஜபதனா கருணா சதனா ஸ்ரீ கஜபதனா கருணா சதனா ஸ்ரீ கஜபதனா கருணா சதனா சங்கரபாலா கஜபதனா கருணா சதனா சங்கரபாலா லம்போதர சுரந்தர கஜபதனா கருணா சதனா சங்கரபாலா லம்போதர சுரந்தர கஜபதனா கருணா சதனா சங்கரபாலா லம்போதர சுரந்தர கஜபதனா கருணா சதனா. அஜன மரேந்திரனு
நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். RMKV யூனிக் சில்க்ஸ் வழங்கும் மஞ்சள் குங்குமம் நவராத்திரி திருவிழா பவர்ட் பை நாகா பப்ளி பப்ளி மைதா. இன்னைக்கு 4ஆம் நாளுடைய சிறப்பம்சங்கள் பற்றியும் ஸ்கை ப்ளூ வண்ணத்தை பற்றியும் நிறைய விஷயங்கள் பார்த்தோம். நாளை நவராத்திரியின் 5ஆம் நாள். நாளைக்கு இதே RMKV யூனிக் சில்க்ஸ் வழங்கும் மஞ்சள் குங்குமம் நவராத்திரி திருவிழா பவர்ட் பை நாகா பப்ளி பப்ளி மைதா நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நாளை உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுபவர் மோனிகா.